எவ்வளவு பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம். இங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களை எப்படி பார்க்குறீங்க? இந்த ஹிஜ்ரத்திற்கே ஆச்சரியமான ஒரு பயணம் அது. ஹிஜ்ரத்தில் என்ன, மக்காலேருந்து மதீனாவுக்கு வந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவோட பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க. அவ்வளோதானே, ஒரே நாளில் முடிவெடுத்ததா? அது வருஷக்கணக்காக முடிவெடுக்கப்பட்டு பல திட்டங்கள் வகுத்து தீட்டி தனக்கு முன்பாகவே ஒரு குழுவை அமைப்பு முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை தன்னுடைய தூதராக அனுப்புனாங்க. ஏன் முஸாப் இப்னு உமைரை அனுப்பினார்கள் என்பதற்கு நீண்ட வரலாற்று பின்னணி உண்டு. அவங்க போய் என்ன செய்கிறாங்க, இஸ்லாத்தை பரப்புகிறாங்க, இஸ்லாத்தை எடுத்து சொல்கிறாங்க, குர்ஆனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனையை சொல்கிறார்கள். அப்படியெல்லாம் சொல்லி ஒரு அற்புதமான சூழ்நிலை உருவானதற்கு பிறகு சஹாபிகளை கொஞ்சம் கொஞ்சமாக அனுப்பி அதற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. இது ஏதோ ஒரு நாளில் நடந்ததல்ல, ஏறக்குறைய 3 வருடங்கள் அதற்காக திட்டமிட்டு செய்தார்கள். திட்டமிடுதல் என்பதை இந்த சமூகத்திற்கு கற்றுத்தந்தவர்கள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க யோசிச்சு பாருங்க சகோதரர்களே, அப்படிப்பட்ட அருள்நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்கு வந்த உடனே என்ன செஞ்சாங்க? இன்னைக்கு படிப்பினை நமக்கு தேவை. வந்த உடனே என்ன செய்தார்கள்? பள்ளியை ஒன்று குபால கட்டினாங்க. குபால பள்ளியை கட்டிய உடனே அதற்கு பிறகு என்ன செய்தார்கள் தெரியுமா? மக்கள் கணக்கெடுப்பு என்ன என்று கணக்கெடுப்பு எடுக்க சொல்றாங்க. எவ்வளோ மக்கள் இருக்கிறீங்க? பனு குறைலாவா யூதர்களா? அவங்க எவ்வளோ இருக்கிறாங்க? பனு நுலைரா அவங்க எவ்வளோ இருக்கிறாங்க? நீங்க அவுசா எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஹஸ்ரஜா எத்தனை பேர் இருக்கிறீங்க? வேற யார் யார் இருக்கிறாங்க? இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர் என்று கணக்கெடுப்பு முதல் நடத்தினாங்க. இந்த கணக்கெடுப்பு நம்மகிட்ட இருக்கா? இல்லை சகோதரர்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய வழி அது. ஒவ்வொரு மஹல்லாவிலும் கணக்கெடுப்பு இருக்க வேண்டும். இன்னைக்கு ரொம்ப அவசியம். நான் சொல்வது உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன். வெளியூர்லேருந்து நம்முடைய சகோதரர்கள் வர்றாங்க, வீடுகளை வாடகைக்கு நம்ம விடுறோம். யார் தங்குறா, எவர் தங்குறாங்கிறது நிறைய இடங்களில் தெரியல. இந்த ஊருடைய அமைப்பு என்னன்னு தெரியல. நான் பல ஊர்களில் பார்த்துருக்கிறேன், பல மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. எத்தனை பேர் வர்றாங்க, வீடுகளில் வாடகை இருக்கிறாங்க. அவங்க யார்? அவங்க யார்? அவர்கள் எத்தனையோ மக்கள் முஸ்லீம்களுடைய அந்த போர்வையில் வந்து இருக்கிறது இல்லையா? பக்கா முஸ்லீம் மாதிரி இருப்பான். நம்ம விட அழகா குர்ஆனை ஓதுறோம். இன்னைக்கு நிறைய திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே நீங்கள் கணக்கெடுப்பை நடத்துங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி கணக்கெடுப்பை நடத்தியதற்கு பிறகு அடுத்த கட்டம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அன்சாரிகள் அழைத்து, நீங்கள்லாம் என்ன செய்கிறீங்க? நாங்கள்லாம் விவசாயிகள், இதை விதைக்கிறோம், இதை விதைக்கிறோம், பேரிச்சம்பழம் முக்கியம், மற்ற சில விவசாயங்களும் இருக்குது. இந்த விவசாய பொருட்கள்லாம் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு கேட்டாங்க. நாங்கள்லாம் பனு குறைலார கொடுப்போம், பனு நுலைரில் கொடுப்போம். இந்த விவசாயத்தில் கிடைக்கிற பொருளை எல்லாம் எல்லாத்தையும் கொண்டு இதை கொடுத்துருவாங்க, யூதர்கள்ட்ட கூட கொடுத்துருவாங்க. இந்த அரபுகள், இந்த அவுஸ் ஹஸ்ரஜ், இவங்க தான் மெயின் அந்த ஊரில் அதிகமாக இருக்கிறாங்க. நாங்கள் எல்லாம் கொண்டு போய் என்ன செஞ்சுருவோம், அப்படியே யூதர்கிட்ட கொடுத்துருவோம். அவன் வாங்கிடுவான். அவன் வாங்கினதற்கு பிறகு அவன் என்ன செய்யறான்? எல்லா பொருளையும் அவன் வாங்கிட்டான். இப்போ ஒன்றும் கிடையாது. அவசர இந்த வருஷத்தில் உள்ள எல்லா விளைச்சலும் மகசூலையும் எல்லாத்தையும் அவங்க வாங்கிடுவாங்க. வாங்கி வைத்து கொண்டு அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? நீங்கள் எங்கே கொடுக்குறீங்க? இப்போ இங்கே இந்த நாட்டில் என்ன நடக்குது? விவசாய பொருட்கள் எல்லாம் சட்டம் வர இருக்கு. விவசாயிகள் வந்து சுயமாக விற்க முடியாது, அப்படிலாம் சட்டம் கொண்டு வர்றதுக்கு ஒன்றிய அரசு தயாராக இருக்கு. அதானி அம்பானிட்ட கொடுக்கணும், விலையை நிர்ணயிப்பது அவர்கள். அந்த மாதிரி ஒரு சூழல் இன்னைக்கு இல்லை, அன்னைக்கே இருந்தது. அன்னைக்குள்ள அதானி அம்பானிகளாக பனு குறைலாக்களும் பனு நுதையர்களும் இருந்தார்கள். எல்லா பொருளையும் அவன் வாங்கிடுவான். வேடிக்கையை பாருங்க. ஒரு கிலோ, உதாரணம் நம்ம பணத்துக்கே பேசுவோம், நம்ம அமைப்பிலேயே ஒரு கிலோ நீ எவ்வளோக்கு கொடுத்துருக்கிறான்? 50 ரூபாய்க்கு கொடுத்துருக்கிறான். இந்த அரபுகள் 50 ரூபாய்க்கு கொடுத்தாச்சு. அதை அவன் என்ன செய்கிறான்? நல்ல தொடச்சி கிடச்சி பேக் பண்ணி நல்ல மேலே அலங்காரங்கள்லாம் வச்சு ஒரு டிசைன் பண்ணுறான்ல. இன்னைக்கு பொருள்கள்லாம் இங்கே விற்கிற பொருள் தான், தெருவில் விற்கிற பொருள் தான் அங்கே பெரிய சூப்பர் மார்க்கெட்லேயும் விற்கிது. இன்னும் சொல்ல போனால் அது 10 நாளாக ஃப்ரிட்ஜிலே இருக்குது, உள்ள ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இவன்கிட்ட வந்து நம்ம பேரம் பேசிக்கிட்டு இருப்போம், அவன் சொல்கிறத வாங்கிட்டு போகிறோம். இன்றைக்கி நம்ம அப்படி தான் மனோநிலை, அப்படியே மூளை செலவை செய்யப்பட்டு விட்டோம். இதே மாதிரி அன்றைக்கு யூதர்கள் மூளை செலவை செஞ்சு வச்சுருந்தாங்க அந்த அரபுகளை. அவங்க 50 ரூபாய்க்கு கொடுத்ததை இவன் டெக்கரேஷன் பண்ணி அழகுபடுத்தி கொண்டு வந்து சந்தையிலே கொண்டு வருவான். சந்தைக்கு கொண்டு வரும்போது அதனுடைய டிசைன் மாறிடும்.
அப்படி டிசைன் மாறுவதற்காக அவன் எடுத்துக்கொண்ட ஒரு செலவு என்பது ₹1 இருக்கலாம். ஒரு கிலோவுக்கு ₹1. பல்லாயிரக்கணக்கான கிலோக்கள் வாங்கியிருக்கிறாங்கல்ல, ₹1, ₹51 அல்லது ₹52 வச்சுக்கோங்க. சந்தையில் அது எவ்வளோக்கு விற்கப்படும் தெரியுமா? ₹150 விற்கப்படும். இது மகா பெரிய கொள்ளை இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க, வாங்க, நிலம் யாருடையது? எங்களுடையது. அந்த விதைக்கிற விதைகள் யாருடையது? எங்களுடையது. விதைப்பவர்கள் உழைப்பு யாருடையது? உங்களுடையது. பெரிய எதுக்கு அவன்கிட்ட போய் நீங்கள் விற்கிறீங்க? நேராக போய் நீங்களே மார்க்கெட்டில் வைங்கன்னாங்க. நீங்கள் நேரம் அவங்க யோசித்தாங்க. அப்போ தான் அவங்களுக்கு யோசிக்கிறாங்க, அப்படி விற்கலாமோ? என்ன தடை? எந்த அரசு உங்களை தடை செய்கிறது? நீங்கள் மதீனா ஷரீஃபினுடைய மதீனாவினுடைய மார்க்கெட்டை கைப்பற்றுங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். போய் மார்க்கெட்டில் உங்க பொருளை நீங்க ஏன்னா அவன்கிட்ட கொடுத்துட்டு அவங்ககிட்ட இருந்தா நீ ₹50 கொடுத்த பொருளை நீ ₹150 வாங்குறியா? என்ன ஆச்சரியம் அது? அக்னாஹுமுல்லாஹு வ ரசூலுஹு மின் ஃபத்லி, அல்லாஹ் சொன்னான் குர்ஆன்ல. அவர்களை செல்வந்தர்களாக ஆக்கியது யார் தெரியுமா? நம்ம என்ன சொல்லுவோம்? அல்லாஹ்வுடைய கருணையால் நாங்கள் பரக்கத்தாக இருக்கிறோம். ஒரு கட்டத்தில் கஷ்டமாக இருந்தோம், இப்போ நல்லா இருக்கோம். அல்லாஹ்வுடைய கருணை, தப்பு இல்லை. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அக்னாஹுமுல்லாஹு வ ரசூலுஹு மின் ஃபத்லி, அல்லாஹ்வுடைய கருணையால் அவர்களை செல்வந்தர்களாக்கியது அல்லாஹும் ரசூலும் என்கிறான். இது நானா சொல்கிறேன்? அல்லாஹ் சொல்கிறான். அப்போ எது ஈமான் என்பதை நீங்கள் புரியணும். அல்லாஹ் எவ்வளவு பெரிய இடத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறான். அக்னாஹுமுல்லாஹு வ ரசூலுஹு மின் ஃபத்லிஹி, தன்னுடைய அருளின் காரணத்தினால், ஃபத்லின் காரணத்தினால் அவர்களை செல்வந்தர்களாக ஆக்கியது அல்லாஹும் ரசூலும் என்கிறான். ஒருத்தர் செல்வந்தராகிற அல்லாஹ் ரசூலும். குர்ஆன் சொல்வது தானே, குர்ஆன் வழி தானே நீங்க பேசுறீங்க, பேசுங்க. அருமையான பெருமக்களே, அப்படி ஏழைகளாக வாழ்ந்திருந்தவர்களை எல்லாம் செல்வந்தர்களாக மாற்றியது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பொருளாதாரத்தை கற்றுத்தந்தார்கள், விவசாயத்தை கற்றுத்தந்தார்கள், கல்வி கற்றுக் கொடுப்பது எப்படின்னு கற்றுத்தந்தாங்க. இன்னைக்கு கியூபா ஒரு செய்தியை அறிவிக்கிறது. ஒருத்தருக்கு, ஒரு டீச்சருக்கு எத்தனை மாணவர்கள்? ஒரு ஸ்டூடெண்ட்ஸு, ஒரு டீச்சர் இருக்கிறாரு, அவருக்கு எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கலாம் ஒரு கிளாஸில்? ஏன்னா அதிகமான பிள்ளைகள் இருந்துட்டுன்னு சொன்னால் அவங்கள ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான எண்ணங்கள் இருக்கும், சந்தேகங்கள் இருக்கும். எல்லாத்தையும் அவர் கிளியர் பண்ண முடியாது, சாத்தியம் இல்லை. நீங்கள் தொலைதூர சிந்தனையோடு இந்த செய்திகளை எல்லாம் நீங்கள் பார்க்கணும். இந்த செய்திகள் உங்களை விட யார் மீலாதையும் வசந்தத்தையும் மறுக்கிறார்களோ, தேவையில்லை என்கிறார்களோ, அவர்கள் இதை சிந்திக்கணும். ரெண்டாவது, அவங்களுடைய பேப்பர்ஸ், அந்த கிளாஸில் இருக்கக்கூடிய எக்ஸாம் வச்சுக்கின்னு வைங்க, அந்த பேப்பர் ஒரு 100 பேர் அந்த கிளாஸில் வைக்கிறான், 100 பேப்பர் திருத்த காட்டி இவன் பாடு என்ன பாடு ஆகும்? சடைஞ்சிருவோம். கொஞ்சம் யோசிங்க. சடைவது மாத்திரமல்ல, நீதி தவறலும் அதில் இருக்கும். முதல்ல பேப்பர் எடுப்பான், நிதானமாக திருத்திட்டு வருவான். 2, 3, ஒரு 10, 20 பேப்பர் என்னப்பா கடைன்னு அடித்து விட்டுட்டு என்னத்தையாவது ஒன்று முடிச்சு வச்சிடறான். அதனால தான் ரீவேல்யூவேஷன் போடுறான். பார்க்குறீங்களா இல்லையா? பாஸ் ஃபெயில் ஆகணுமோ பாஸ் ஆகிடுறான். எப்படி ஆனா? கொஞ்சம் யோசிங்கள் சகோதரர்களே. கியூபா சொல்லுகிறது, ஒரு டீச்சருக்கு அதிகபட்சமாக 20 ஸ்டூடெண்ட் மட்டுமே இருக்க வேண்டும் அப்படிங்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? ஒரு டீச்சருக்கு எத்தனை பேர் இருக்கணுங்கிறது அவங்க கற்றுக் கொடுக்குறாங்க. பத்ருக்களத்திலே கைதானவர்களை 70 பேர் கைதானாங்க இல்லையா? அவங்கள்ட்ட சொன்னாங்க, நீங்கள் ஒன்று இஸ்லாத்தை வந்துட்டா நீங்கள் கைதியிலிருந்து வெளியில் போயிடலாம், அல்லது உங்களுக்கான சில தொகையை நான் நிர்ணயிக்கிறேன், அந்த பிணை தொகை, அதை உங்கள் குடும்பத்தார் இந்த பிணை தொகையை தந்தால் நீங்கள் விடுதலை ஆகிடலாம். மூணாவது ஒன்று சொன்னாங்க பாருங்க, எங்கள் பிள்ளைகளில் படிக்க தெரியாத, எழுத தெரியாத பிள்ளைகளில் 10 பேருக்கு நீங்கள் படித்து கொடுத்தா நீங்கள் விடுதலைன்னு சொன்னாங்களா இல்லையா? ஒரு டீச்சருக்கு சரியான எண்ணிக்கை 10 பேர் தான். அப்போ தான் அந்த பிள்ளைகள் சரியாக வளரும். எல்லா பிள்ளைகளையும் சரி சமமாக கணிக்க முடியும். இப்படி கல்வித்துறையிலே ஒரு ஆளுமையை ஏற்படுத்தி அது எப்படி இருக்க வேண்டும் என்று கற்றுத்தந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவர்கள் பிறந்த இந்த அற்புத மாதத்தை வரவேற்பது என்பது நம் மீது தார்மீக கடமை இல்லையா?